மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை செல்ல குட்டீஸுக்கும் கௌசி டீச்சரின் வணக்கங்கள். பிள்ளைகள் எப்படி சுகமாக இருக்கிறீர்களா? நல்லது, நானும் சுகமாக இருக்கின்றேன். பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு ஒன்றுக்கொன்று என்ன தேவைப்படுது, இல்லாட்டி என்ன உதவி செய்யுதுன்றதை தான் படித்து கொண்டு இருக்கிறோம். என்ன அப்போ ஒரு சின்ன ஒரு பாட்டு ஒன்று நான் பாட போகிறேன், அப்புறம் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்களும் அதை படித்து கொள்ளுங்க. ஆனால் நீங்கள் யோசிங்க, எனக்கு என்ன தேவைன்றதும் யோசித்து கொள்ளுங்க. முதல் ஒரு பாட்டு ஒன்று பாடுவோமே. சின்ன சின்ன தேவை, சிறிய சிறிய தேவை, ஒன்றுக்கொன்று தேவை, நாம் அறிவோம் தேவை, ஒன்றுக்கொன்று உதவி செய்யும், ஒன்றோடு ஒன்றோடு ஒன்றாய் வாழும், நாம் அறிவோம் எல்லாம், பயன்பெறுவோம் அதனால். பிள்ளைகள், எங்களுக்கு ஒவ்வொரு தேவைகளும் இருக்குது. இப்போ பாருங்க, நாங்கள் என்னென்ன இன்றைக்கி படிக்க போகிறோம்ன்றதை போட்டிருக்கிறேன். அதை நாங்களும் யோசித்து தான் என்ன செய்ய வேணும், தேவைகளை இணைக்க வேணும். நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. என்னென்னா இப்போ உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது? சரி, நீங்கள் காணாமல் ப்ரஷ் பண்ண போகிறீங்கன்னா என்னென்ன வேணும்? ப்ரஷ் மட்டும் போதுமோ? ப்ரஷ்ஷும் தேவை, பேஸ்ட்டும் வேணும். சரி, நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா என்ன வேணும்? உணவு மட்டும் இருந்தால் காணுமோ? அப்போ உணவு தட்டு, சாப்பாடு பிளேட்டும் இருக்க வேணும். சாப்பாடு பிளேட் அப்படியே இருக்கலாமோ? நாங்கள் அதை அப்படி கழுவாமல் கொள்ளாமல் கொண்டு வந்து சாப்பிடலாமோ? என்ன செய்ய வேணும்? நல்லா அதை வடிவாக கழுவி சோப் போட்டு, விம் சோப் போட்டு எல்லாம் வடிவாக கழுவி போட்டு தான், கையும் கழுவி போட்டு தான் என்ன செய்வோம், சாப்பாடை போட்டு சாப்பிடுவோம். சாப்பாடு இருக்குன்றதுக்காக நாங்கள் என்ன செய்வோம், அப்படியே சாப்பிடுவோமோ? இல்லை. அப்போ சாப்பாடு வேணும்னா என்னென்ன தேவை? சாப்பாடு தட்டும் சாப்பாடும் தேவை எங்களுக்கு. சரி, நாங்கள் படிக்க போகிறோம்னா என்ன செய்வோம்? எங்களுக்கு புத்தகம் தேவை. என்ன படிக்க போகிறோம்னா என்ன தேவை? புத்தகம் தேவை. சரி, புத்தகத்தில் ஏதாவது எழுதுறதுண்டா என்ன தேவை? பென்சில் தேவை. வெரி குட், சரியா சொன்னீங்க. சரி, நீங்கள் வெளியில் போக போகிறீங்கன்னா என்ன வேணும்? உங்களுக்கு வெயில் சுடும், இல்லாட்டி மழை வந்தால் மழையில் நனைஞ்சிடுவீங்களா? அப்போ என்ன வேணும்? தொப்பி வேணும், இல்லாட்டி குடை வேணும். என்ன அதில் தான் நாங்கள் கொண்டு போவோம். சரி, வேறு என்ன யோசிங்க பார்ப்போம். வேறு என்ன உங்களுக்கு அவசியம் நீங்கள் போய்க்க? சந்தைக்கு போக போகிறீங்க. சந்தைக்கு போய்க்க பாருங்க, யாட்டி கொண்டு போவீங்களோ? இல்லை. என்னத்தை கொண்டு போவீங்கள்? சந்தைக்கு போகிக்க கூட கொண்டு போவீங்க. என்னத்துக்கு? காய்கறிகள் வாங்கி அதில் வைக்கிறதுக்காக நாங்கள் கூடைகள் கொண்டு போவோம். சரி, பாடசாலைக்கு போகிறேன்டா என்ன கொண்டு போவீங்கள்? பேக் கொண்டு போவீங்கள், தண்ணி போத்தல் கொண்டு போவீங்கள். என்ன அப்போ நாங்கள் பேக் என்னத்துக்கு வேணும்? புத்தகங்களை கையில் கொண்டு போவோமே. இல்லாட்டி இப்போ கையில் கொண்டு போகலாமோ? விழுந்துடும் இல்லாமல். அப்போ கீழே என்ன செய்ய வேணும்? எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொண்டு இருக்கணும். அதால் தான் என்ன செய்கிறோம், புத்தகத்தை பேக்கில் வச்சு கவனமாக கொண்டு போகிறோம். அப்படின்னா கீழே விழுமோ? இல்லை. ஓகே, அடுத்தது வேறு என்ன செய்ய போகிறீங்க? சரி, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறீங்கன்னா என்ன செய்வீங்கள்? ஹாஸ்பிட்டலில் நிற்க வேணும்னு சொல்லி சொன்னால் தலானியிலேருந்து பெட்ஷீட்டில் இருந்து எல்லாம் எடுத்து வச்சு கொண்டு போவீங்களே. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நாங்கள் அங்கே பார்த்து கொண்டு இருக்கலாமோ? இல்லை, நாங்கள் தான் அதை எல்லாத்தையும் முன்கூட்டியே ஆயத்தமாக எடுத்துக்கொண்டு போகணும். சரி, மோட்டர் சைக்கிளில் போக போகிறோம். என்ன வேணும்? ஹெல்மெட். சின்ன பிள்ளைகள் போடாமல் போகலாமோ? இல்லை, போட்டுக்கொண்டு தான் போகணும். ஏன் போட வேணும்? எங்களோட தலையின்ற பாதுகாப்புக்காகத்தான் இந்த ஹெல்மெட் போட சொல்கிறது. சரியோ பிள்ளைய? வேறு எதுக்காகவும் போட சொல்கிறீங்கள? என்னதுக்காக? உங்களோட தலையின்ற காதுகள பாதுகாப்புக்காகத்தான் ஹெல்மெட் போட சொல்கிறது. அப்போ நாங்கள் போய் ஒவ்வொரு இடமும் வழிக்கிடைக்கையும் அதுக்குரிய பொருட்களோடு தான் வழிக்கிட வேணும். சரி, இப்போ வீட்டையும் இருந்தாலும் என்ன செய்வோம்? பசு பால் தருமே. அந்த பால் குடிக்கிறதுக்கு பால் நாங்கள் சும்மா குடிக்கலாமோ? என்னத்தில் பார்த்து குடிப்போம்?
பால் இருந்தால் கப்பில் மாற்று குடிப்போம். வெரி குட். ஜூஸ் இருந்தால் ஜூஸ் சோளம்பழம் இருக்குது, ஜூஸ் கரைச்சி தாங்க மாட்டா என்ன செய்வோம்? அப்படியே அந்த அம்மா ஜூஸ் பிடிக்கிற அந்த டிஷ்ஷோடு எடுத்து குடிப்போமோ? இல்லை, அதை என்ன செய்வோம்? ஒரு கப் ஒன்றுக்குள்ள வாத்து கப்பில் தான் குடிப்போம். என்ன பிள்ளைகள்? அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவைகள் என்ன இருக்குது. நாங்கள் அதை அறிஞ்சு என்ன செய்ய வேணும்? அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்க வேணும். சரியோ பிள்ளைகள்? நீங்கள் நல்ல கட்டிக்கார பிள்ளைகள், எப்பவும் ஆரோக்கியமாக இருக்க வேணும், ஆரோக்கியமான பழக்கங்களைத்தான் பழக வேணும். நாங்கள் சின்ன பிள்ளையில இருந்த ஒவ்வொரு விஷயத்தை நாங்கள் வீட்டை விட்டு வெளிக்கிற போகிறோம்னு சொன்னால் என்ன செய்வோம்? லைட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு வெளிக்கலாமோ? இல்லை. அப்போ என்ன செய்யணும்? லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி, ஃபேன் இல்லாமல் ஆஃப் பண்ணி, கதவு பூட்டி இருக்கான்னு சொல்லி அம்மா அப்பா தான் பார்க்கணுன்றது இல்லை, நாங்களும் என்ன செய்யலாம்? பார்த்துக்கொள்ளலாம். கதவெல்லாம் பூட்டி இருக்கா, லைட் இல்லாமல் ஆஃப் பண்ணியிருக்கா, அம்மா இந்த ஃபேன் பாட்டி இருக்குது, இந்த ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கு. நம்மங்களை சின்ன பிள்ளைகள் சின்னாள் இருக்கணும், அவள் அலும்பி நித்திரியால் அலும்பி வரைக்கும் சொல்லுவாள், பெரியம்மா ஃபேன் ஆஃப் பண்ணல பெரியம்மான்னு சொல்லி சொல்லுவாள். அப்போ அவளுக்கு சின்ன 2 வயசு குட்டி, சின்ன குட்டி, அவள் சொல்லுவா உடனே ஃபேன் ஆஃப் பண்ணி விடுங்க பெரியம்மாண்டா, நாங்கள் ஃபேன் ஆஃப் பண்ணி விடுவோம். இப்போ உங்களால் நீங்கள் ஆஃப் பண்ணக்கூடாது பிள்ளைகள், ஏண்டா சரிங்களா? அது கொஞ்சம் வளர வேணுமே, நான் கரண்ட்டில் நாங்கள் பாவிக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் சொல்லலாமே, அம்மா இந்த ஃபேன் போட்டிருக்கம்மா, இங்கே பாருங்கோ, இந்த லைட் போட்டிருக்குதுன்னு சொல்லிச்சோன்னா அம்மா என்ன செய்வா? ஆஃப் பண்ணுவா. கட்டிக்கார பிள்ளைகளாயிலோ இருப்பீங்கள். சரி, கட்டிக்கார பிள்ளைகள். நாங்கள் இப்போ சின்ன பிள்ளையிலேயே பழகிற பழக்கம்தான் வளர வளரவும் எங்களுக்கு அது உதவும் உண்டா. சரியோ பிள்ளைகள்? சரி, இனி நாங்கள் பாடத்தை பார்ப்போம். பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், தொடர்பு, ஒன்றோட ஒன்று எது தொடர்பு பட்டிருக்கின்றது நீங்கள் தான் சொல்ல வேணும். ஒரு படத்தில் ஒரு பெரிய பட்டிக்குள்ள ஒரு பொருள் ஒன்று இருக்கும், அதோடு சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த பக்கமோ இல்லாட்டி இதை சுற்றியோ இருக்கும். நாங்கள் அதே இதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க வேணும். நீங்கள் கண்டுபிடிப்பீங்களானே? நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, கெட்டிக்கார பிள்ளைகள். சரியோ? யோசித்து சொல்ல வேணுமா? சரி, ஃபஸ்ட்டு முதலாவது என்ன இருக்குது? நாங்கள் வாட்டர் கேனு, நாங்கள் பூக்கண்டலுக்கு இதால் தான் தண்ணி ஊற்றுவோம். என்ன அப்போ என்ன அதோட தொடர்பு பட்டி இருக்குது? பூச்சாடி தான் தொடர்பு பட்டி இருக்குது. சரியோ? முதலாவது இந்த சமையல் இது தொடர்பு பட்டி இருக்கோ? இல்லை. ப்ளக் இல்லை. அடுத்த இந்த பூச்சாடி, பூச்சாடிக்கு நாங்கள் அந்த தாவரத்துக்கு தண்ணி ஊற்றுறோம்னா அந்த கேனால் தான் தண்ணி ஊற்றுவோம். என்ன? ஓகே, வெரி குட். அடுத்தது என்ன இருக்குது? குடை. சரி, நீங்கள் குடை எப்போ பிடிக்கிற? நீங்கள் கேட்டுட்டுது. சரி, நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்களா? இப்போ சாப்பிட வைக்க கூட பிடிச்சி கொண்டு சாப்பிடுவோம்? இல்லை. போட்டில் போக கூட பிடிச்சி கொண்டு போவோமோ? இல்லை. அப்போ போவோம்? மழை வரைக்க நாங்கள் என்ன செய்வோம்? குடை பிடிப்போம். என்ன? வெரி குட். கெட்டிக்கார பிள்ளைகள். மழை வரைக்க தான் என்ன செய்வோம்? குடை பிடிப்போம். அடுத்தது என்ன இருக்குது? பால். நீங்கள் பால் குடிக்கிற நீங்களோ? எத்தனை தரம் குடிக்கிற நீங்கள்? காலமே ஒருக்கா, இரவு ஒருக்கா குடிக்கிற நீங்கள். ஏன் குடிக்கிற நீங்கள்? அம்மா தாரவான்னு குடிக்கிற நீங்களோ? சரி, அம்மா தாரவா. அம்மா என்னத்துக்கு தாரவா? நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், சத்துள்ள பிள்ளைகளாக இருக்கணும். நாங்கள் பால் குடித்தா நிறைய சத்துக்கள் எங்களுக்கு வரும். இந்த எலும்புகளெல்லாம் நல்ல வளர்ச்சி பெறும், உறுதியாக இருக்கும், பல்லுகள் உறுதியாக இருக்கும். அதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் பால் குடிக்கிறோம். நாங்கள் சரி, டீயா இல்லாட்டி காஃபியாக குடிக்காமல் தனிப்பாலாக காய்ச்சி தேன் விட்டு குடிக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் சர்க்கரையோடு குடிக்கலாம். அப்படி குடிக்கலாம். சீனியையும் கொஞ்சம் குறைவாக போட்டுட்டு குடிக்கலாம். சீனியெல்லாம் நிறைய நாங்கள் பாவிக்க கூடாது. சரியோ? அப்போ பால் நீங்கள் பாலாகவே குடியுங்க. என்ன? பால் எனக்கு நல்ல விருப்பம் சொல்லி குடிக்க வேணும். சரியோ? காலம் ஒரு கப் குடிக்க வேணும், பின்னேரம் ஒரு கப் குடிக்க வேணும். பாலோட சம்மந்தப்பட்ட பொருட்களோ, பாலோட சம்மந்தப்பட்ட பொருட்கள்னா என்னென்ன வரும்? தயிர், மோர், ஜாக்கெட், சீஸ், பட்டர், பன்னீர்,
நெய், வெண்ணெய், மற்ற இன்னொரு சின்ன ஒரு டஃபி மாதிரி ஒன்று இருக்கும். என்ன டஃபி? மில்க் டஃபி. இதெல்லாம் பாலோட சம்மந்தப்பட்ட பொருட்கள். சரி, நாங்கள் இது எல்லாமே அன்றாடம் சேர்த்துக்கொள்ள வேணும், கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ள வேணும். பால், தயிர் ஏதோ ஒன்று நாங்கள் சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட வேணும். சரி, டீயோட பால் வந்து நாங்கள் குடிக்க வேணும், தயிர் சேர்த்து சாப்பிட்றேன் நாங்கள். என்ன பருப்புகளை நெய் விட்டு சாப்பிட்றேன் நாங்கள், அப்படி இருக்க வேணும் பிள்ளைகள். சரியோ? அப்போ பால் என்ன தாரது? பால் வந்து என்ன தரும்? பசு தருமா, நாய் தருமா, புளி தருமா? பசு தான் பால் தரும். என்ன மரம் தருமோ பால்? இல்லை. அடுத்தது தோளம்பழம் பால் தருமோ? இல்லை. அடுத்தது என்ன தரும்? பசு பால் தரும். சரியோ? நாங்கள் ஒவ்வொரு நாளும் பால் குடிக்க வேணும். டீயா குடிக்கலாமோ? டீயாவோ காஃபியாவோ குடிக்காமல் என்னென்னு குடிப்பீங்கள்? அப்படியே பால் அப்படியே குடிக்கலாம். சரியோ? சீனி கூட போட தேவையில்லை, அப்படியே படபடன்னு குடிச்சு போட்டு போயிடலாம், நல்ல ஸ்ட்ராங்காக இருப்போம். இது என்னது? நெருப்பட்டி. என்ன நெருப்பட்டியும் நெருப்பு குச்சியும் இருக்குது. நீங்கள் நெருப்பட்டி இருக்கிறீங்களோ? இல்லை, சுடும். என்ன நாங்கள் சேங்களை இப்படி போடைக்க சுட்டுடும். அதால் நாங்கள் பெரியாக்கள், நீங்கள் ஒரு 6-7 வயசு பிள்ளைகள்னு சொல்லி சொன்னால் ஓகே, கவனமாக எடுத்து என்ன செய்வினம்? பற்றுவினம், அப்புறம் திருப்பி அதை அணைச்சி போட்டு போடுவினம். நாங்கள் அப்படியே போடாமல் விட்டுட்டோம்னா என்ன செய்யும்? எங்கேயாவது பேப்பர் அதில் இருந்தால் பட்டு எரிஞ்சிடும். அப்போ நாங்கள் நெருப்பட்டியை கையாளக்கூடாது, என்ன தொடக்கூடாது, என்ன பிள்ளைகள்? சரி, நெருப்பட்டி என்னத்துக்கு தேவை? விளக்கு ஏற்றுவோம். சுவாமி படத்தில் அடியில் இருக்கிற விளக்கு ஏற்று நாங்கள். கிறிஸ்டியன்ஸாக்கள் மெழுதிரி ஏற்றுற நீங்கள். மற்றது அடுப்பெரிக்க தேவை. என்ன குப்பையில் ஏதாவது எரிக்க போகிறோம்ண்டா தேவை. என்ன பிள்ளைய? அப்போ நெருப்பட்டின் அவசியம் நிறையவே இருக்குது. சரி, இப்போ மரத்துக்கு தேவையோ? இல்லை. ஐஸ்கிரீம் குடிக்க நெருப்பட்டி தேவையோ? இல்லை. அடுத்தது மெழுதிரி கொளுத்த வேணும்னா என்ன செய்வோம்? நெருப்பட்டியால் கொளுத்துவோம். வெரி குட். இதில் என்ன இருக்குது? ஆரேஞ்ச். நீங்கள் ஆரேஞ்ச் சாப்பிட்றீங்களா? ஆரேஞ்ச் சாப்பிட்றாங்களே. அந்த எங்களை இடங்களில் வந்து அந்த பச்சை தோடம்பழமாக வரும், நேரத்தங்காண்டு வரும். அதெல்லாம் புளிஞ்சு குடிப்போம். என்ன பிள்ளைகள்? நல்லது, நல்ல சத்துள்ளது. இப்போ மழை காலத்துலேயும் நல்லது, வெயில் காலத்துலேயும் நல்லது. என்ன இந்த தடிமேல் அதில் வராமல் எங்களை பாதுகாக்கும். இந்த தோடம்பழம், நாரத்தங்காய் அதில் எல்லாம் என்ன செய்யும்? காப்பாட்டும். என்ன தடிமேல் அதில் வராது. என்ன பிள்ளைகள்? சரி, இது தோடம்பழத்துக்கு வந்து என்ன தேவை? என்ன தொடர்பட்டது? புளிகிறது தான் தொடர்பட்டது. தனிப்பதில் வேணுமோ? இல்லை. அடுத்தது இந்த புளிகிறது தான் தேவை. ஓகே, வெரி குட். அடுத்தது ஆம்புலன்ஸ். ஓகே, ஆம்புலன்ஸ் இருக்குது. ஆம்புலன்ஸ் வந்து என்னத்தில் இருக்கும்? எங்கே இருக்கும்? ஹாஸ்பிட்டல்லே இருக்கும். என்ன ஸ்கூல்ல இருக்குமோ? இல்லை. ஹாஸ்பிட்டலில் என்னத்தில் இருக்கிறது? ஏன் இருக்கிறது ஹாஸ்பிட்டலில்? ஏன் வேணும் ஹாஸ்பிட்டலில்? ஒரு அவசரமாக நோயாளியை கொண்டு போகிறதுன்னு சொல்லி சொன்னால் என்ன வேணும்? ஆம்புலன்ஸ் வேணுமே. அது வீங் 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 வீங்ன்னு சத்தத்தோட போவோம், ரோட்டால் போவோம். அப்போ என்ன செய்வோம்? நம்ம வாகனம் எல்லாருமே பிளத்தினி பின்னமே ஆம்புலன்ஸ் போக ஆம்புலன்ஸுக்கு தான் முதல் வழி விடுவினோம். அதுக்கு பிறகு தான் வாகனங்கள் எல்லாம் என்ன செய்யும்? வாகனங்கள் எல்லாம் போகும். அதால் அவர்களுக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய வேணும்? கட்டாயம் இடம் கொடுக்க வேணும். ஏன்னா அவசரமாக இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு மாறுவினோம், இல்லாட்டி எங்கேயாவது விபத்துக்கள் நடந்திருக்கும், அவைய தூக்கி கொண்டு ஆம்புலன்ஸில் போவினோம், இல்லாட்டி வீட்டில் வந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு இயலாமல் இருந்திருக்கும், அவைய கொண்டு போவினோம் ஹாஸ்பிட்டலுக்கு, இல்லாட்டி அவைய கூட்டி கொண்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் போகும். அப்போ நாங்கள் ஆம்புலன்ஸ் போக எப்போவுமே என்ன செய்யணும்? நீங்கள் பெரியாக்கள்கிட்ட சொல்லணும், என்ன விலத்தி நில்லுங்கோ, விலத்தி நாங்கள் கொஞ்சம் ஓரமாக நிற்போம், அதுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ் போனால் அப்புறம் நாங்கள் என்ன செய்யலாம்? போகலாம். ஆம்புலன்ஸோட போட்டிக்கு போகலாமோ? இல்லை, அப்படி நாங்கள் செய்யக்கூடாது. என்ன பிள்ளைகள்? நாங்கள் அம்மா அப்பாவோட வாகனத்தில் போக வேகமாக போங்கோண்டெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு அளவாக அதை தங்களோட வேகத்தில் போவினோம். நேரம் போச்சுன்னு சொல்லி போட்டு செய்யுங்களேன் என்ன செய்வீங்களோ? நேரம் போச்சு வேகமாக போவோம். நீங்கள் செய்யுங்களேன் வலிக்கிற லேட்டாக போயிடுவீங்களாடி, அம்மா அப்பா வலிக்கிற லேட்டாக போவினோம், கடைசி எங்கே போவினோம்? வேகமாக போவினோம். போனால் செய்யுங்கள
ஆக்சிடெண்ட் எல்லாம் நடந்துடும் பிள்ளைகள். அப்போ அதால் என்ன செய்ய வேணும், நாங்கள் எங்களோட வேலைக்கு பார்த்துட்டு அதுக்குரிய டைம் வலிக்கிட்டு போனோம்டா. ஸ்கூலுக்கு போக நாங்கள் 7 மணிக்கு வலிக்கிட்டு 7:30 ஸ்கூலுக்கு போகலாமோ? இல்லை, அப்படி போகல. அது என்ன, நாங்கள் என்ன செய்ய வேணும், கிட்டத்தட்ட 6 மணிக்கு கிளம்பிட்டோம்டா 7 மணிக்கு இல்லாமல் நாங்கள் ரெடி ஆகிடுவோம். ஏன்னா உங்களுக்கு அருகில் இருக்கிற ஸ்கூலுன்னா நாங்கள் 7 மணிக்கு ரெடி ஆகிட்டோம்டா பட்டுன்னு நடந்து போயிடலாம், இல்லாட்டி கொண்டே விடுவினா. ஓகே. ஆனால் தூரம் இருக்கிற ஸ்கூலுன்னா என்ன செய்வினாம், இப்படி 5 மணிக்கெல்லாம் இப்படி எழும்பி வலிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போக வேணும். அப்புறம் லேட்டாக எழும்பிட்டு இல்லாட்டி லேட்டாக எல்லா வேலையும் செய்து போட்டு அவசரமாக போகணும்னு பார்க்கலாமோ? இல்லை, அவசரப்படுத்தி கூட்டிக்கொண்டு அம்மாவையும் பாவம் போகக்கூடாது, நீங்களும் அப்படி அவசரமாக போங்க வேகமாக போங்க, ஸ்கூலில் லேட்டாக போனால் டீச்சர் பேசுவான்லாம் சொல்லிடலாது. சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் எங்களோட வேலையில் முதலே ஆயத்தப்படுத்தி வச்சிடணும். கொப்பியல் புத்தகங்கள் எடுத்து வச்சிட வேணும். ஸ்கூலால் வந்த உடனே இந்த லஞ்ச் பாக்ஸ் சாப்பாடு பட்டியெல்லாம் கழுவி வச்சிட வேணும். அப்படிலாம் வச்சா நாங்களும் நிதானமாக போவோம், வீதியில் வர விபத்துக்கள் குறையும். சரியோ? அப்போ எங்கே இருக்கும்? ஹாஸ்பிட்டலில் தான் ஆம்புலன்ஸ் இருக்குது. வெரி குட். இல்லை, என்ன இருக்கு உங்களுக்கு பிடிச்சது? என்னது? கட்டர். கட்டர் என்னதுக்கு பாவிக்கிறோம் நாங்கள்? குப்பை பிராண்டியை சீவுறதுக்கோ? இல்லை, கரண்டியை சீவுறதுக்கோ? இல்லை, அப்போ என்னத்துக்கு? வெரி குட். பென்சிலை சீவுறதுக்கு தான் கட்டர் யூஸ் பண்ணுவோம். என்ன பிள்ளைகள்? வெரி குட். பென்சிலை சீவுறதுக்கு கட்டர். உங்களோட பென்சில் பாக்ஸில் என்னென்ன இருக்கும்? பென்சில், இரேசர், கட்டர், இந்த 3ம் கட்டாயம் இருக்கும். அதை தாண்டி ஒரு ஃபுட்ரூலர் உண்டு, உங்களுக்கு தேவைப்பட்டால் வச்சுருப்பீங்க. ஆனால் ஃபுட்ரூலர் வச்சுருந்தா என்ன செய்யலாம், கோடு அடிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். ஆனால் கட்டாயம் என்னென்ன இருக்கணும்? பென்சில், ரேசர், கட்டர், ஒரு ரூலர். சரியா? அவ்வளவுமே உங்களோட பர்ஸுக்குள்ளே இருக்க வேண்டியது. பர்ஸுக்குள்ளேயோ பாக்ஸுக்குள்ளேயோ. அடுத்தது சுட்டியல். சுட்டியல் தெரியுமோ? என்ன செய்கிற நீங்கள்? நீங்கள் ஒன்றும் செய்கிறீங்கள. வேறு யார் என்ன செய்வினம்? அப்பா ஆணி அடிப்பார், மாமா ஆணி அடிப்பார். ஓகே. ஆணியை அடிப்பினம், ஆணியை பிடுங்குவினம் இந்த சுட்டியலால். சரியா பிள்ளைகள்? வெரி குட். உங்களோட ஸ்கூலில் இந்த சின்ன சுட்டியல் இருக்கா? பிளாஸ்டிக் சுட்டியல் இல்லாட்டி குட்டி மேலே சுத்தியல்? இருக்குது. நாங்களும் அந்த பால் வச்சு அதை தட்டுனாங்க என்ன சுத்தியலால். சரி, நீங்களே உங்களோட நர்சரியில் முன்பள்ளியில் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இந்த சுத்தியல் வச்சு இப்படி போல் அப்படி தட்ட அது என்ன செய்யும்? உள்ளே விடும். திருப்பி எடுத்துகிட்டு திருப்பி போட்டு செய்கிறது. நான் எங்களை கை பிடிக்கிறதுக்கு இல்லாமல் மிக்க நல்ல ஒரு விஷயந்தான் இந்த சுத்தியல். சரியோ? சுத்தியலால் முட்டை உடைப்போமோ? எனக்கு சிரிக்கிறது விளங்குது. சுத்தியலால் முட்டை உடைக்க முடியுமோ? இல்லை. ஓகே. சுத்தியலை வச்சு ஏதாவது கத்திரிக்கோள் செய்வோமோ? இல்லை. ஆணி என்ன செய்வோம்? சுத்தியலால் ஆணி அடிப்போம். சரியோ? அடுத்தது என்ன இருக்கு? ப்ரஷ். உங்களுக்கு ப்ரஷ் விருப்பமா? எப்போ யூஸ் பண்ணுவீங்க ப்ரஷ்? ப்ரஷ் பண்ணுவோம். என்ன பல்ல என்ன செய்வோம்? ப்ரஷ் பண்ணுவோம். சரி, எத்தனை தடவை ப்ரஷ் பண்ணுறீங்க? காலமையாக ப்ரஷ் பண்ணுறீங்க? அப்போ இரவில் அங்கே கை தூக்குங்க. என்ன, உங்கள் கொஞ்சம் பேர்ந்த கை தான் தூக்கப்பட்டு இருக்குது, மிச்சாக்களையும் தூக்கல. இரவில் ப்ரஷ் பண்ணுறீங்கள? என்ன சரி, நீங்கள் உண்மை சொல்லியிருக்கிறீங்க, நல்லது. பிள்ளைகள், நாங்கள் காலமையும் இரவும் 2 தடவை ப்ரஷ் பண்ண வேணும். சரி, எத்தனை தடவை? 2 டைம்ஸ். மார்னிங்கும் நைட்டும். சாப்பிட்டா பிறகு ப்ரஷ் பண்ணுவோம். காலமை இப்படி எழும்பின உடனே ப்ரஷ் பண்ணுவேன். சரியோ? ப்ரஷ்ஷில் கொஞ்சம் பேஸ்ட்டாக போட்டு நல்லா ப்ரஷ் பண்ணுவோம். எல்லாம் சொல்லி நல்லபடி வாய் ஃபுல்லாக எல்லா பல்லுலையும் அந்த ப்ரஷ் பட வேணும். சரியோ? முன்னால் இருக்கிற பல்ல மட்டும் பட்டுட்டு
அப்புறம் உள்ளே இருக்கிற பல்ல பராட்டி உள்ளே இருக்கிற பல்லு சூத்தி ஆயிடும். அதுக்குள்ள போய் திரும்பி இதான் உங்களை வாங்கிட்டா இதுக்குள்ள நின்று இங்கே இதுக்குள்ளே இருக்கிற பல்ல ப்ரஷ் பண்ணாட்டி என்ன செய்யும்? இதுக்குள்ளே போயிருந்தோண்டு அந்த கிருமி கொல 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 கொலன்னு சொல்லி அதுக்குள்ள விளையாடிட்டு அதை என்ன செய்திடும்? ஓட்டி ஆக்கிடும். சரி, அப்புறம் இந்த பல்ல ஓட்டி ஆக்கி போட்டால் அடுத்த பல்லுக்கு ஒரு ஓட்டை போட்டுட்டு இதுக்குள்ளேருந்து இதுக்குள்ள விளையாடி கொண்டு இருப்பினா சின்ன சின்ன பூச்சிகள் சின்ன சின்ன புழுக்கள் எல்லாம் வந்து என்ன செய்யணும் கூட பல்லுக்குள்ள விளையாடி கொண்டு இருப்பினா. சரியோ, அப்போ என்ன செய்யணும் நாங்கள்? அதெல்லாம் வெளியில் வர வேணும்னா நல்லா ப்ரஷ் பண்ண வேணும். என்ன எத்தனை தடவை? நீங்கள் காலமை விடிய எழும்பி ப்ரஷ் பண்ணுவீங்க, அப்புறம் எல்லாம் சாப்பிடுவீங்க. காலமை சாப்பாடு சாப்பிடுவீங்க, மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவீங்க, டேக்கில் ஒரு ஷார்ட் ஈட் சாப்பிடுவீங்க, அப்புறம் பின்னேரம் ஒன்று சாப்பிடுவீங்க, அப்புறம் இரவு ஒன்று சாப்பிடுவீங்க. அப்போ அவ்வளவுமே வாய்க்கில் என்ன செய்யும்? பல்லுகளுக்குள்ள போய் இடுக்கெல்லாம் மாட்டுப்பட்ட அப்புறம் அந்த பூச்சியில் விளையாடுவி நம்ம வந்து. அப்போ இரவுலையும் நாங்கள் ப்ரஷ் பண்ணினா என்ன நடக்கும்? அந்த பூச்சி ஒன்றும் இருக்காது. சரியோ, அப்போ நாங்கள் மெட்ட சாப்பிட அப்புறம் நல்லா வாய் கொப்பளிக்க வேணும். ஆனால் இரவில் வந்து என்ன செய்ய வேணும்? கட்டாயம் ப்ரஷ் பண்ணுங்க பிள்ளைகள். சரி, இல்லாட்டி பல்லு மஞ்சள் பிடிச்சி போயிடும், எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். சரியோ பிள்ளைகள், பல்லு கொதிக்கும். ஏன்னா பல்லு கொதிச்சா சரியான கஷ்டமாக இருக்கும். டாக்டர் அங்கே பார்ப்பார். அதே மாதிரி பல்லுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போய் 6 மாதத்துக்கு ஒருக்கா சின்ன பிள்ளைகள் கட்டாயம் காட்ட வேணும். சரி, நாங்கள் இப்போ ஒவ்வொரு நாளும் ப்ரஷ் பண்ண வேணும் இல்லோ? எத்தனை தரம்? 2 தரம் ப்ரஷ் பண்ண வேணும். காலமே இருக்கா, இரவு இருக்கா? சரி, ப்ரஷ்ஷுக்கு என்ன போடுவாம்? தேனா விட்டு ப்ரஷ் பண்ணுவாம்? இல்லை, வெரி குட். அங்கே என்ன இருக்குது? ஜாமா விட்டு ப்ரஷ் பண்ணுவாம்? இல்லை, அப்போ என்னது? பேஸ்ட். வெரி குட், பேஸ்ட் தான் போட்டு ப்ரஷ் பண்ணுவாம். என்ன? வெரி குட். அடுத்தது ஊசி. என்ன வந்திருக்கு? ஊசி. ஊசி பார்த்துருக்குறீங்களோ? என்ன செய்யும்? குத்தும். ஊசி என்ன செய்யும்? குத்தும். குத்துனா வலிக்குமோ வலிக்காதோ? வலிக்கும். என்ன? ஆனால் நீங்கள் பூமாலையெல்லாம் கோக்குற நீங்கள் ஊசியில் என்ன பிள்ளைகள்? உங்களுக்கு போட்டியில் வைக்கிறவே இல்லோ? பூமாலை கோக்குறது, கோயிலில் போய் பூமாலை கோப்பீங்கள். என்ன வேகமான இல்லை வடிவாக நீங்கள் பூமாலை கோக்குற நீங்கள். உங்களுக்கு அது சம்மந்தமான பயம் இல்லை. என்னென்னா நீங்கள் அதை வடிவாக இப்படி எடுத்து இப்படி கொண்டு போவீங்களே. என்ன, நாங்கள் இப்படி எடுத்து பக்கத்தில் இருக்கிறாக்களுக்கெல்லாம் குத்துற மாதிரி கொண்டு போகக்கூடாது. அதை பாதுகாப்பாக நேராக கொண்டு போக வேணும். என்ன பிள்ளைய? சரி, ஊசி என்னத்துக்கு தேவை? இதில் பூக்கூடைக்கு வந்து தேவையோ ஊசி? இல்லை. மணல் அள்ளைக்க ஊசி தேவையோ? இல்லை. என்னத்துக்கு? நூலுக்கு தான் ஊசி தேவை. அதே மாதிரி பிள்ளைகள் இப்போ நாங்கள் ஊசி நாங்கள் கோத்துட்டு இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு பூமாலை கட்டி பழகுவோம், வீட்டையும் வச்சு பழகுவோம். என்ன அப்படியே நாங்கள் அந்த இடத்துல வச்சுட்டு வரலாமோ? இல்லை. என்ன செய்யும்? குத்திடும். என்ன ஊசி வந்து என்ன செய்யும்? குத்திடும். குத்திடும். நோமோ நோகாதோ? நோகும். அதால் நாங்கள் என்ன செய்வோம்? அந்த ஊசியை ஒரு பேப்பரில் வடிவாக குத்தி அதை மடித்து கொண்டு போய் அம்மாட்ட கொடுப்போம். அம்மா இதை கவனமாக வையுங்கோண்டு. சரி, நீங்கள் ஸ்கூலில் மாலை கட்டினாங்கன்னா அந்த டீச்சர்கிட்ட சொல்லணும், டீச்சர் மாலையோடு தான் ஊசி இருக்குன்றதை சொல்லணும். நீங்கள் கலட்ட மாட்டீங்களான். ஆனால் நீங்கள் அதை அப்புறம் வெட்டி எதுவும் செய்யக்கூடாது. அப்படியே வச்சா டீச்சர் அதை கவனமாக வெட்டிட்டு அந்த ஊசியை வந்து உங்கள்கிட்ட தந்து விடுவா, இல்லாட்டி அம்மாட்ட கொடுத்து விடுவா. சரியா பிள்ளைகள்? நாங்கள் பாதுகாப்பாகவும் இருக்க வேணும். வெரி குட். அடுத்தது என்ன இருக்கு? கோட். என்ன? கோட் இருக்குது. சரி, கோட் ஒரு உடுப்பு. என்ன கோட்டோ ஒரு உடுப்பு? கோட் நாங்கள் போடுவோம். என்ன ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளோ? ஆம்பளை பிள்ளைகளோ கோட் போடுற நீங்கள்? ஆம்பளை பிள்ளைகள் போடுறவ. ஆனால் ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு போக பொம்பளை பிள்ளைகளும் இப்போ போடினோம். என்ன பிள்ளைகள் உங்களோட கன்வகேஷன்ஸ் அப்படிலாம் நடக்க கோட்டெல்லாம் போட்டு தானே போடுறவ. வெரி குட். இந்த கோட்டுக்கு என்ன தேவை? அந்த படகுண்ட துடுப்போ தேவை? இல்லை. தூண்டில்? இல்லை. ஆங்கர்? நாங்கள் அதில் தான் என்ன செய்வோம்? போட்டு வச்சுருப்போமே, அயன் பண்ணி அதில் போட்டு வச்சோம்னா அதை என்ன செய்யும்? கசங்காது. அப்படியே இருக்கு, நீட்டாக இருக்கு. வெரி குட்.
பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு என்ன படித்த நாங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு. உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு படமும் அது சார்ந்த 3 படங்களை வெவ்வேறு 2 அதோட சம்மந்தம் இல்லாத ஒரு படம், ஒரு சம்மந்தம் உள்ள படம் ஒன்று தந்து நான். நீங்கள் என்ன செய்து நீங்கள் அதை வடிவாக கண்டுபிடிச்சு சொன்ன நீங்கள் சரியாக சொன்ன நீங்கள். அப்போ நீங்கள் அதை என்ன செய்வீங்க, யோசித்து பார்ப்பீங்க. ஓ இது இதோட வருமோ, இப்போ தோடம்பழம் இருந்தால் தோடம்பழம் என்னத்துக்கு வரும், ஓ ஜூஸ் பிடிக்கிறதா அந்த மிஷின் தான் வரும். பால் என்ன தரும், ஓ பசு தான் பால் தரும். கட்டருக்கு என்ன கட்டருக்கு தேவை, பென்சில் தான் தேவை. அந்த கோட் போடுறது நாங்கள் என்னத்தில் போட்டு வைப்போம், ஆங்கரில் போட்டு வைப்போம். ஊசி என்னத்துக்கு வேணும், ஓ தைக்கிறதுக்கு வேணும். தைக்கிறதுக்கு ஊசியும் வேறு என்னவும் வேணும், நூலும் வேணும். வேறு என்ன இருக்குது, வேறு என்ன சொன்னாங்க ஞாபகப்படுத்துங்கோ. ஞாபகப்படுத்துறீங்களோ, ப்ரஷ் என்னத்துக்கு தேவை, ப்ரஷ் பண்ணுறதுக்கு. என்ன இப்படிலாம் நாங்கள் நிறைய படித்த நாங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் வீட்டை ஒரு பொருள் இருக்குது, கொப்பி இருக்குன்னா கொப்பிக்கு என்ன தேவை கட்டாயம்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா என்ன வரும், பென்சில் எடுப்பீங்கள், பேர் எடுப்பீங்கள், ரேசர் எடுப்பீங்கள். என்ன அது தேவை, அதுக்கு இன்னும் உதவி செய்யும்ன்றதை தான் நாங்கள் இப்போ என்ன செய்த நாங்கள் பார்த்தேன். நாங்கள் என்ன வீட்டில் என்ன இருக்கும், நாங்கள் வீட்டு திறக்கிறதுக்கு என்ன தேவை, திறப்பு தேவை. பூட்டு இருந்தால் பூட்டுக்கு என்ன தேவை இருக்கும், சாவி. என்ன திறப்பு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேறு என்ன யோசிப்பீங்க சொல்லுங்க பாப்போம். ஓ படங்குறதுக்கு சாக் வேணும், வேறு பழங்கள் வெட்டுறதுக்கு கத்தி வேணும். சரி, வெரி குட். கட்டிக்கார பிள்ளைகள், நீங்கள் இன்றைக்கி சிறப்பாக இந்த செயற்பாட்டை செய்து நீங்கள் சொன்ன நீங்களும் யோசித்து பார்க்க வேணும். சரி, ஒவ்வொன்றோட இதோட என்ன தொடர்பு இருக்கும், இதோட என்ன தொடர்பு இருக்கும் என்றதை நாங்கள் பார்க்க வேணும். சரியோ பிள்ளைகள், கட்டிக்கார பிள்ளைகள். சரியோ, நாங்கள் இன்றைக்கு வகுப்போட விடைபெறுவோம். வேறொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.